லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழகத்தில் இயங்கி வந்த டாஸ்மாக் பார்களுக்கான பழைய உரிமம் காலம் சமீபத்தில் நிறைவடைந்தது. புதிய டெண்டர் விதிமுறைகளை இறுதி செய்யும் வரை பார்களின் இயக்கம் தற்காலிகமாக நீட்டிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார் அமைப்பதற்கான விதிகளை தளர்த்தி டாஸ்மாக் நிர்வாகம் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதுவரை நடைமுறையில் இருந்த தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை விதிகள் 2003 படி ஒரு டாஸ்மாக் கடைக்கு பார் அமைக்க வேண்டும் என்றால் அந்த பார் டாஸ்மாக் கடை இயங்கும் அதே கட்டிடத்தில் அல்லது அந்த கடையை ஒட்டி இருக்க வேண்டும். கடையை ஒட்டியே பார் இருக்க வேண்டும் என்பதால் டாஸ்மாக் கடை அமைந்துள்ள கட்டிடத்தின் உரிமையாளரிடம் NOC எனப்படும் தடையில்லா சான்றிதழ் பெற்றால் மட்டுமே ஒருவரால் பார் டெண்டரில் பங்கேற்க முடியும். இதனால் கட்டட உரிமையாளருக்கு வேண்டிய குறிப்பிட்ட சில நபர்கள், பழைய ஒப்பந்ததாரர்கள் மட்டுமே தொடர்ந்து டெண்டர் எடுத்து பார்களை நடத்தும் சூழல் நிலவி வந்தது. மற்றவர்கள் டெண்டரில் பங்கேற்க முடியாத நிலை இருந்தது. இந்த ஏகபோக உரிமையை மாற்றவும் டெண்டரில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும் தமிழக அரசு சில தளர்வுகளை அறிவித்துள்ளது. இனி டாஸ்மாக் கடை அமைந்துள்ள அதே கட்டிடத்தில்தான் பார் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. டாஸ்மாக் கடையில் இருந்து 100 மீட்டர் சுற்றளவுக்குள் எங்கு வேண்டுமானாலும் தகுதியான கட்டிடத்தில் பார் அமைத்துக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த 100 மீட்டர் சுற்றளவுக்குள் உள்ள ஏதாவது ஒரு கட்டிடத்தின் உரிமையாளரிடம் தடையில்லா சான்றிதழ் பெற்று சமர்ப்பித்தால் போதும். இதன் மூலம் குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே டெண்டர் எடுக்க முடியும் என்ற நிலை மாறி யார் வேண்டுமானாலும் இனி டெண்டரில் போட்டியிடலாம். பார்களில் கூட்ட நெரிசலை குறைக்கவும், கூடுதல் இடவசதி மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் பார் அமைப்பதற்கான குறைந்தபட்ச இட பரப்பளவு 15 சதுர மீட்டரில் இருந்து 20 சதுர மீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடையில் இருந்து 100 மீட்டர் சுற்றளவுக்குள் தேர்வு செய்யப்படும் கட்டிடத்தை சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டர் ஆய்வு செய்வார். அந்த இடம் தகுதியானதாக இருந்தால் மட்டுமே பார் நடத்த இறுதி அனுமதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தளர்வுகள் அளிக்கப்பட்டாலும் பார்களை நிர்வகிப்பதில் உள்ள வேறு சில முக்கிய விதிகளில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. பார்களுக்குள் பீடி, சிகரெட் போன்றவற்றை விற்பனை செய்வதற்குள்ள தடை தொடர்ந்து நீடிக்கும். பார்களில் விற்கப்படும் உணவு, குடிநீர் மற்றும் பிளாஸ்டிக் டம்ளர்களை நிர்ணயிக்கப்பட்ட விலையை தாண்டி அதிக விலைக்கு விற்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய விதிகளால் பார்களில் குறிப்பிட்ட நபர்களின் ஆதிக்கம் செலுத்துவது தடுக்கப்படும். அரசுக்கு அதிக வருவாய் கிடைக்கவும், புதியவர்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கவும் இது வழிவகுக்கும்.